காலை மாலை இருவேளையும் தொடர்ச்சியா வகுப்பு நடத்திட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நமக்காக பாத்தீங்கன்னா எஸ்சி ஆக்ட் வந்து ராணிப்பேட்டையிலிருந்து S.SaisreePrasath மேடம் வந்து நமக்காக எடுத்து கொடுத்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி நமக்காக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எடுத்து கொடுத்தாங்க, ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்காக எடுத்து கொடுக்க மேடம் வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வகுப்பு முடிவுல கேளுங்க. கண்டிப்பா மேடம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. நம்ம வகுப்புக்குள்ள போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். வெல்கம் மேடம். Thank you so much, sir. Good evening, everyone. Thank you for this wonderful opportunity. இந்த ஆக்ட் வந்து SC/ST, அதாவது தி ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் தி ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. இது வந்து SC/ST பிரிவினருக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை தடுக்கிறதுக்காக உண்டான ஆக்ட் இது. இந்த ஆக்ட் நம்பர் வந்து 33/1989. இது அசண்ட் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 11/9/89 வந்தது. அதாவது 11/9/1989. கமென்ஸ்மெண்ட் ஆனது பாத்தீங்கன்னா 30/1/1990, 30 January 1990. இப்ப இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பொருந்தும். எப்போத்துல இருந்துன்னா 31/10/2019, அதாவது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்தது இல்லையா, அதுக்கு அப்புறத்துல இருந்து. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 23 செக்ஷன் இருக்கு. ஆக்ட் பாத்தீங்கன்னா 23 செக்ஷன், ஒரு 5 சாப்டர் தான் இருக்கு. ரொம்ப சின்ன ஆக்ட் தான், ஆனா அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இது கண்டிப்பா தேவையானது. இப்போ நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குது. இந்த ஆக்ட் வந்துமே நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குது. நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி நியூஸ்லயும் நம்ம பாக்குறோம். இந்த ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2015 வந்தது. அது வித் எஃபெக்ட் ஃப்ரம் எப்போத்துல இருந்துன்னா 26/1/2016. இதுல வந்து 19 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் SC/ST பீப்புள் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 5 சாப்டர்ல சாப்டர் 4A-வும் அப்புறம் 15A செக்ஷன், இது ரெண்டுத்தையும் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க 2015 ஆக்ட்ல. நெக்ஸ்ட், இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, டு ப்ரொடெக்ட் தி ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ் ஆஃப் SC/STs. மெயினா அதுக்காக தான் இது. இதுல ஆர்டிக்கிள் வந்து 15, 17, 21 இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான ஆக்ட் தான் இது. இந்த ஆக்டுக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரியில வந்து எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட், கமென்ஸ்மெண்ட் அது எல்லாமே இருக்கும். அலாவுகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதுல வந்து செக்ஷன் 1 and 2 அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். செக்ஷன் 2ல வந்துட்டு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 டெஃபினேஷன்ஸ் கிட்ட இருக்கும். சாரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு மேல டெஃபினேஷன் இருக்கு. அஃபென்சஸ் பாத்தீங்கன்னா 29 கிட்ட இருக்கு. அதாவது அந்த அட்ராசிட்டிஸ், அதாவது கொடுமைகள்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து 29 கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா A, B, BC, BD, BG, EA, EC, ED, அப்புறம் F. நம்ம இந்த ஆக்ட் வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, சாப்டர் 1ல வந்துட்டு 1 and 2வும் இருக்கு. அது வந்து ப்ரிலிமினரியாகவும், அஃபென்சஸ் பாத்தீங்கன்னா செக்ஷன் 3-9 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் என்டான்மெண்ட்னு சொல்லிட்டு 10-13 வரைக்கும் இருக்கு. இந்த இது சாப்டர் 2ல 3-9 அஃபென்சஸ் பாத்தீங்கன்னா அதுலதான் அந்த 29 அஃபென்சஸுமே அதுல அடங்கிரும். அதுக்கப்புறம் சாப்டர் 4ல வந்து இந்த ட்ரையல் நடத்துறது, அந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அதுதான் வந்து சாப்டர் 4ல சொல்லியிருக்கு. அந்த அந்த சாப்டர் 4A வந்துட்டு ரைட்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் அண்ட் விட்னஸஸ் சொல்லிட்டு செக்ஷன் 15A. இந்த ஒரு சாப்டரும் இந்த ஒரு செக்ஷனும் மட்டும்தான் இந்த சாப்டர்ல இருக்கு. இதுதான் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் மூலமா வந்தது. அடுத்து மிஸ்செலேனியஸ் பாத்தீங்கன்னா செக்ஷன் 16ல இருந்து
23 இருக்கு. நம்ம படிக்கும் போது இப்படி தனித்தனியா பிரிச்சு படிச்சுக்கணும். இப்போ டெஃபினேஷனுக்குள்ள போலாம். செக்ஷன் ஏ அட்ராசிட்டிங்கிறது வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் ஏல அட்ராசிட்டினா என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதோட பனிஷபிள் அஃபென்சஸோட பனிஷ்மெண்ட் என்னங்கிறது செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கு. அட்ராசிட்டிங்கிறது கொடுமைகள். அடுத்து வந்து சப்கிளாஸ் பி கோடுனா இதுல இந்த ஆக்ட் பிரகாரம் கோடு அப்படின்னு எந்த இடத்துல வந்தாலும் அது வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973. அடுத்து பாத்தீங்கன்னா பிடி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட். எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி டு ட்ரையல் திஸ் SC/ST கேசஸ். இப்போ எப்படி நம்மளுக்கு போக்சோக்கு தனியா கேசஸ் இருக்கு, மஹிளாக்கு தனியா கேசஸ் போக்சோக்கு தனியா கோர்ட்ஸ் இருக்கு, மஹிளாக்கு தனியா கோர்ட்ஸ் இருக்கிற மாதிரி SC/STக்கும் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட்ஸ் இருக்கு. இந்த ஆக்ட் கீழே வர அஃபென்சஸ் ட்ரையல் எல்லாமே இந்த கோர்ட்டு தான் பார்க்கும். அடுத்து சப்கிளாஸ் வந்துட்டு பிஜி பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்ங்கிறது ஏற்கனவே இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 21ல நம்மளுக்கு தெளிவா இருக்கு. அதையும் இதையும் சேர்த்து படிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இஏ ஷெட்யூல், இந்த ஆக்ட்ல என்ன ஷெட்யூல் கொடுத்திருக்காங்கிறது தான் நம்ம பாத்துக்கணும். அடுத்து இபி சோஷியல் பாய்காட். சோஷியல் பாய்காட்டுங்கிறது ரெஸ்ட்ரெயின் ஆஃப் தி பர்சன். இப்ப நம்ம இதுல ஐபிசில எப்படி வந்து ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்னு பாக்குறோம், அதே மாதிரி தான் இதுவும். அது நம்ம இன்னும் தெளிவா அந்த செக்ஷன் உள்ள போகும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இடி விட்னஸ். விட்னஸ்ங்கிறது வந்துட்டு ஃபுல்லா அந்த நடந்த சம்பவத்தை பத்தி முழுக்க தெரிஞ்ச ஒரு பேரு நம்ம விட்னஸ், நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இதுல வந்து விட்னஸுக்கும் உண்டான தனியா ரைட்ஸ் இருக்கு. அதுதான் வந்துட்டு சாப்டர் 4A நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ல வந்துட்டு இந்த சட்டத்துல இந்த ஆக்ட்ல என்னென்ன வார்த்தைகள் குறிப்பிடப்படலையோ அதெல்லாம் வந்துட்டு ஐபிசியில எவிடன்ஸ்ல கிரிமினல் ப்ரொசீஜரை பாத்துக்கணுங்கிறது தான் இந்த வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் சப்கிளாஸ் எஃப். ஓகே, இப்ப நம்ம டெஃபினேஷன் உள்ள பார்க்கலாம். அதுல வந்து அட்ராசிட்டிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பிஏவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், கிரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணணும்னு. எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட்டும் அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின். இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஆனா உள்ள போய் நீங்க கொஞ்சம் இன்னும் டீப்பா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் சாப்டர் போலாம், அஃபென்சஸ் ஆஃப் அட்ராசிட்டிஸ். இதுலதான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 29 பனிஷ்மெண்ட்டும் அந்த அஃபென்சஸும் அடங்கியிருக்கு. செக்ஷன் 3 பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்சஸ் ஆஃப் அட்ராசிட்டிஸ். whoever not being a member of a scheduled caste or scheduled tribe. அதாவது இந்த சட்ட பிரகாரம் செக்ஷன் 3ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் வந்து இந்த கேஸ்ட் எஸ்சியோ எஸ்டிலயோ சம்பந்தப்படவர், அந்த வகுப்பினரை சேராதவரா இருக்கணும். இதுல முக்கியமான செக்ஷன் பாத்தீங்கன்னா 3 சப்செக்ஷன் ஏ. இதுல puts any inedible or obnoxious substance into the mouth of a member of a scheduled caste or scheduled tribe or forces such member to drink or eat such inedible or obnoxious substance. inedible அப்படின்னா சாப்பிட முடியாத ஒரு வகையான பொருள். இப்ப நாட் ஃபிட், இப்போ எடிபிள்னா வந்துட்டு சூட்டபிள் ஃபார் ஈட்டிங், நம்ம சாப்பிட முடிஞ்சது. இன்எடிபிள்ங்கிறது சாப்பிட முடியாதது. அதே மாதிரி அப்னாஷியஸும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசன்ட், அருவருப்பு தக்கமான விஷயம் பண்றதுதான். அத ரூட் பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த அப்னாஷியஸ் சப்ஸ்டன்ஸ். அருவேற்க தகுந்ததோ இல்ல சாப்பிட முடியாத பொருளையோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு புகுத்துறது, அந்த எஸ்சி எஸ்டி அந்த வகுப்பினரை சேர்ந்தவங்களுக்கு புகுத்துறது தப்புங்கிறது இந்த சப்செக்ஷன் ஏல சொல்லியிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் பி, டம்ப்ஸ், எக்ஸ்கிரீட்டா, sewage, carcasses or any other obnoxious substance in premises or at the entrance of the premises occupied by a member of scheduled caste or a scheduled tribe. ஒரு கழிவு நீரை இல்ல கழிவுகளை வந்து அகற்றுறதுக்கு இந்த வகுப்பினரை சேர்ந்தவங்களை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வகுப்பினர் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்குதான் மிஷின் இருக்கு. ஆனா இன்னமும் வந்து ஒரு சில இடத்துல அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஆக்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா
ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகுப்பினரை சேர்ந்த எஸ்சி வகுப்பினரை சேர்ந்தவங்களை இந்த கழிவு நீரையோ இல்ல கழிவுகளையோ அகற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அடுத்த சப்செக்ஷன் பாத்தீங்கன்னா சி, with intent to cause injury, insult or annoyance to any member of a scheduled caste or a scheduled tribe, dumps excreta, waste matter, carcasses or any other obnoxious substance in his neighborhood. அதே மாதிரிதான் அந்த கழிவு நீரை வச்சு அவங்க இப்போ போயிட்டு இந்த இதை போயிட்டு கிளீன் பண்ணுங்க, அந்த டேங்கை போய் கிளீன் பண்ணுங்க, இந்த சம்பை போய் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது மூலமா அவங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டதுன்னா அது வந்து இந்த செக்ஷன் பிரகாரம் அஃபென்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டி, garlands with footwear or parades naked or semi-naked a member of a scheduled caste or a scheduled tribe. செருப்பு மாலை அணிவித்தல், அது இன்னமும் வந்துட்டு நார்த் சைட்ல எல்லாம் அதிகமா நடக்குதுன்னு நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். அது வந்து இதுக்கு முன்னால நான் இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாவே நடந்துட்டு இருந்தது. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இது மெயினா வந்து நம்ம இந்த ஆக்ட படிக்கும் போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸையும் நம்ம சேர்த்து படிக்கணும். ஆக்சுவலா இந்த ஆக்ட் இன்னொரு பேரு பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஐ மீன் அந்த POA அப்படின்னு சொல்லுவோம். அதாவது SC/ST ஆக்ட்னு சொல்லுவோம், POA ஆக்ட்னு சொல்லலாம். இது வந்து டோட்டலாவே வந்து ப்ரிவென்ஷன். இது மெயின் சாராம்சமே பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் தான். SC/ST கேண்டிடேட்ஸ், சாரி SC/ST அந்த பர்சனுக்கு, அந்த கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான ஆக்ட் தான் இது. அடுத்து சப்செக்ஷன் இ, forcibly commits on a member of a scheduled caste or a scheduled tribe any act such as removing clothes from the person, forcible tonsuring of head, removing mustaches, painting face or body, or any other similar act which derogatory to human dignity. ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸை கட்டுறது, அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி வந்து மொட்டை அடிச்சு விடுறது, மீசையை ரிமூவ் பண்ண சொல்லி, மீசையை எடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றது, அப்புறம் இந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கரும்புலி செம்புலி குத்துறோம் அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு கலர்ல இப்போ ஒரு இடத்துல ரெட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பிளாக். அந்த கரும்புலி செம்புலிங்கிறது தான் இது கரெக்டா மீனிங் பாத்தீங்கன்னா அந்த கரும்புலி செம்புலி குத்துறது தான். Next subsection, wrongfully occupies or cultivates any land owned by or in the possession or of allotted to or notified by any competent authority to be allotted to a member of a scheduled caste or a scheduled tribe or get such land transferred. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம், இப்ப கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்குன்னு தனியா நிறைய இடம் ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த ரிசர்வேஷன்ல யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஏமாத்தி அந்த இடத்த வாங்கிக்கிறதோ, இல்ல அந்த இடத்துல அவங்க இருக்கிறத விட்டுட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு மத்த கேஸ்ட் பீப்புள வந்து அங்க இருக்க வைக்கிறதோ, இது எல்லாமே வந்து அஃபென்சஸ் தான். ராங்ஃபுல்லி டிஸ்போசஸ், அதான் நம்ம இப்ப பார்த்தோம். ராங்ஃபுல்லி டிஸ்போசஸ்னா அவங்களுக்கு உரிய இடத்துல இருந்து அவங்கள வெளியே தள்ளிட்டு. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது மேம், கொஞ்சம் மேம் இப்ப கேக்குதா? மேம் இப்ப கேக்குதா? கேக்குது மேம். Oh, sorry ma'am. Okay, thank you. Wrongfully disposes a member of a scheduled caste or a scheduled tribe from his land or premises or interferes with the enjoyment of his rights, including forest rights, over any land or premises or water or irrigation facilities, or destroys the crops or takes away the produce therefrom. இதுக்கு explanation பாருங்க. For the purposes of clause F and this clause, the expression wrongfully na என்ன அப்படின்னா against the will, person's will, அந்த scheduled tribe scheduled caste அந்த பர்சனோட சமாதானத்துக்கு எதிராகவோ, அவங்களோட வித்தவுட் தேர் கன்சென்ட், அவங்களோட சமாதானம் இல்லாம, சம்பந்தம் இல்லாம பண்றது, அவங்களோட கன்சென்ட்டை வாங்கிட்டு அந்த அஃபென்ஸ பண்றது. ஆனா அந்த அஃபென்ஸ் ஐ மீன் அந்த சமாதானம் வந்துட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து டெத் த்ரெட் கொடுத்து நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், உங்க ஃபேமிலி மெம்பரை வந்து நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு மிரட்டி ஒரு கோயர்ஷன்,
நம்ம இதுல படிச்சிருக்கோம், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கோயர்ஷன் பண்ணி பண்றது வந்துட்டு அஃபென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் ஹெச். இதுல லாஸ்ட் வந்து சப்செக்ஷன் டி, ஃபேப்ரிகேட்டிங் ஆஃப் ரெக்கார்ட். ஃபேப்ரிகேட்டிங்னா பொய்யான ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி, பொய்யான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அந்த வச்சுட்டு இது வந்து எனக்கு சேர வேண்டிய சொத்து, இல்ல இது வந்து எனக்கு என் பேர்ல இருக்கிற சொத்து, நீ இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு அவங்கள வெளியேற்றுறது. நெக்ஸ்ட் ஹெச். ஹெச்ல வந்துட்டு பாண்டட் லேபர். அது வந்து இன்னமும் ஒரு சில இடத்துல வந்து இருந்துட்டு தான் இருக்கு. பாண்டட் லேபர்னா வந்து நம்ம ஒரு கடன், ஒரு 10,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு அவங்கள வந்துட்டு வேலைக்கு வச்சுட்டு அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நீ இங்கேயே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சொத்தையும் வாங்கி அவங்க அடமானத்துல வச்சு, இந்த ஜமீன்தாரி சிஸ்டம், நம்ம அந்த காலத்துல ஜமீன்தாரி சிஸ்டம்னு இருந்தது, அதுதான் வந்து இந்த பாண்டட் லேபர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பல்ஸ் a member of a scheduled caste or a scheduled tribe to dispose carry human or animal carcasses to dig graves. அதான் நம்ம இந்த சப்செக்ஷன் பியும் சியும் என்ன சொல்லியிருக்கோ அதுதான். மனித கழிவுகளையோ இல்ல விலங்கோட கழிவுகளையோ எடுக்க சொல்லி வற்புறுத்துறது, அப்புறம் அந்த குழியில இறங்கி நீ அதை வந்து கிளீன் பண்ணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றது, அதெல்லாம் இதுல சேரும். Makes a member of a scheduled caste or a scheduled tribe to do manual scavenging or employs or permits the employment of such member for such purpose. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னா அதான் அந்த மிஷின் மூலமா அந்த கழிவுகளை எடுக்காம மனிதரை யூஸ் பண்ணி அந்த சப்காஸ்ட், அந்த ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கிற அந்த கேஸ்ட்ல இருக்கிற பீப்புளை வச்சு கிளீன் பண்றது. இது வந்து ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி மதுரையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நீங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. மதுரையில வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து எஸ்டி பீப்புள யூஸ் பண்ணி அவன் கான்ட்ராக்ட் எடுத்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தான் பண்ணிட்டு இருந்தான். லாஸ்டா வந்து அந்த அந்த கழிவுகள்ல வந்து நிறைய ஏதோ அந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவருக்கு வந்து அட்டாக் ஆகி அவரை வந்து இறந்துட்டாரு. அப்புறம் அது கேஸ் எல்லாம் ஆச்சு. மதுரை பெஞ்ச்ல வந்துட்டு 10 lakhs காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதுல அந்த அவர் இறந்தவருக்கு வந்து கான்ட்ராக்டர் சைட்ல இருந்து 3 லட்சம் ரூபாயும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து 2 லட்சம் ரூபாயும் கொடுத்தாங்க. பேலன்ஸ் 5 lakhs வந்து அவங்க கூட இருந்தவங்க, அவங்க கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணி அந்த ஃபேமிலிக்கு கொடுத்தாங்க. அவருக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன பசங்க, எல்லாமே 3 வயசு 4 வயசு பசங்க தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க கூடாதுங்கிறதுனாலதான் ஆக்ட்லயும் தெளிவா இருக்கு, கவர்மெண்ட் சைட்லயும் வந்து இதுதான் மிஷின் தான் யூஸ் பண்ணி. இப்பெல்லாம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, சயின்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா இப்பவுமே வந்துட்டு மிஷினை ஒரு சில இடத்துல யூஸ் பண்றது இல்ல. அது எல்லாம் தான் வந்து பண்ணக்கூடாதுன்னு இந்த ஆக்ட்ல சொல்லுது. Performs or promotes dedicating a scheduled caste or a scheduled tribe woman to a deity, idol, object of worship, temple, or other religious institution as a devadasi or any other similar practice or permits aforementioned acts. இந்த கேஸ்ட சேர்ந்த உமனை வந்துட்டு தப்பா சித்தரிக்கிறதோ இல்ல அவங்கள வந்துட்டு ஒரு தப்பான வழியில போக சொல்லி வற்புறுத்துறதோ இந்த ஆக்ட் வந்து தடுக்குது. இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் அதுல அவ்வளவு டெப்தா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். Forces or intimidates or prevents a member of a scheduled caste or a scheduled tribe not to vote or to vote for a particular candidate or to vote in a manner other than provided by law. இப்போ ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் 2019 எலெக்ஷன்ல அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை நிறைய வந்தது. அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்வ்டு பிளேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் அந்த கேஸ்ட் பீப்புள் வந்து நான் எங்க ஆளுங்களுக்கு தான் பண்ணணும், உங்களுக்கு தான் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் கூட ஆச்சு இப்ப ரீசெண்டா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல. நெக்ஸ்ட், not to file a nomination as a candidate or to withdraw such nomination
நாமினேஷன் தாக்கல் பண்ணக்கூடாது, நீ பண்ணலன்னா வந்து உன்னை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இல்ல ஃபைல் பண்ணதை வந்துட்டு வித்ட்ரா பண்ண சொல்லி மிரட்டுறது, இது எல்லாமே வந்து பண்ணக்கூடாது. நாட் டு ப்ரப்போஸ் ஆர் தி செகண்ட் தி nomination of a member of a scheduled caste or a scheduled tribe as a candidate in any election. இது வந்து ப்ரப்போசிங்னா இவங்க வந்து நிக்கிறாங்க, நீ வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்துறது. forces or intimidates or obstructs a member of a scheduled caste or a scheduled tribe who is a member or a chairperson or a holder of any other office of the panchayat under part 9 of the constitution or a municipality under part 9A of the constitution from performing their normal duties and functions. ஸோ இப்போ இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய வில்லேஜஸ்ல, நிறைய பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ்ல வைஸ் பிரசிடென்ட் இல்ல பிரசிடென்ட் ரெண்டு பேருமே வந்து இந்த ஷெட்யூல் ட்ரைப் ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க. இப்போ ஒரு சில வில்லேஜஸ்ல வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆகவும், பிரசிடென்ட் வந்து வேற காஸ்ட்ல இருக்காங்க, இல்ல பிரசிடென்ட் வந்து இந்த வகுப்பினரை சேர்ந்தவங்களா இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் வேற வகுப்பினரை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அந்த எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணும் போது இருக்கிற ஒத்துமை அதுக்கப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும் போது வர மாட்டேங்கிறது. இப்போ ரீசெண்டா கூட வந்துட்டு ஒரு கேஸ் ரிட்டு ஃபைல் பண்ணியிருந்தோம். வைஸ் பிரசிடென்ட் வெர்சஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்த வகுப்பினரை சேர்ந்தவர், பிரசிடென்ட் வந்து வேற வகுப்பினரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க, இது வந்து சரியான அக்கௌண்ட்ஸ் இருக்க மாட்டேங்கிறது, ஏதாவது பண்ணணும்னா பிரசிடென்ட்டோட கன்சென்ட் இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றாரு. வைஸ் பிரசிடென்ட் வந்து நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் என் காசு நான் செலவு பண்ணி நான் பிரசிடென்டா இருக்கேன், நீ வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிற. இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கிளாஷ் வந்துருது. இது சம்பந்தமா இந்த பார்ட் 9A வந்து சேலஞ்ச் பண்ணி தான் ரிட்டு ஃபைல் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரெசல்யூஷனோ இல்ல ஒரே ஒரு ரெமெடி பாத்தீங்கன்னா ரிட்டு போடுறதுதான். இது அந்த மாதிரி ஒரு கிளாஷ் இல்லாம தான் ஆக்சுவலா ஒரு முனிசிபாலிட்டியில அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்கணும். ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் தி போல் காசஸ் ஹர்ட் ஆர் கிரிவியஸ் ஹர்ட் ஆர் அசால்ட் ஆர் இம்போசஸ் ஆர் த்ரெட்டன்ஸ் டு இம்போஸ் சோஷியல் ஆர் எக்கனாமிக் boycott upon a member of a scheduled caste or a scheduled tribe or prevents from availing benefits of any public service which is due to him. அதான் இப்ப நான் சொன்னதுதான் இது. அவருக்கு உண்டான ரைட்ஸை வந்துட்டு தடுத்தாலோ இல்ல அவரோட வகுப்பினருக்கு சேர்ந்தவங்களோட ரைட்ஸை தடுத்தாலோ அது யாரா இருந்தாலுமே he is liable. Commits any offense under this act against a member of a scheduled caste or scheduled tribe for having voted or not having voted for a particular candidate or for having voted in a manner provided by law. Commits any offense, அதாவது ஒரு ஷெட்யூல் கேஸ்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைபுக்கும் எதிரா இப்ப நான் இந்த ஒரு எலெக்ஷன் சொன்னேன் இல்லையா, மெயினா இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த எலெக்ஷன்ல ரொம்ப பிரச்சனையாகுது. அந்த குரூப் ஆஃப் பர்சன் வந்து நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட மாட்டோம், நீங்களும் போடாதீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகேன்ஸ்ட் தி லா. மத்த கேண்டிடேட்ஸ், மத்த கேஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் இவங்களுக்கும் கொடுக்கணும்னு எலெக்ஷன் கமிஷன்லயே வந்துட்டு அது ரொம்ப இந்த தடவை ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. intentionally or intimidates with intent to humiliate a member of a scheduled caste or a scheduled tribe in any place within public view. தெரிஞ்சே வந்துட்டு இன்சல்ட் பண்றது, அவங்க அந்த வகுப்பினரை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சே வந்துட்டு அவங்கள வந்து தப்பா விமர்சிக்கிறதோ இல்ல தப்பா அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசுறதோ, gives any false or frivolous information to any public service and thereby causes such public servant to use his lawful power to the injury or annoyance of a member of a scheduled caste or a scheduled tribe. இது வந்து நிறைய இடத்துல இப்போ நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெண்டு குரூப் இருக்காங்க ஒரு ஊருக்குள்ள, ரெண்டு பேரும் வேற வேற கம்யூனிட்டி, ஒருத்தங்க வந்து இந்த கம்யூனிட்டி, ஒருத்தங்க வந்து எஸ்சி எஸ்டின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சமயத்துல அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு அந்த ரெண்டு கேங்குக்கும் கிளாஷ் ஆயிடுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க,
அந்த வேற கம்யூனிட்டியில இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த போலீஸ் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க, லோக்கல்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும், போலீஸ் சப்போர்ட் அதெல்லாம் இருக்கும், பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், ரிச்சா இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில இடத்துல சொல்றேன், அவங்க எல்லாம் வந்து போலீஸ் கிட்ட ஒரு தப்பான இன்டென்ஷனோட அவங்க இது பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு ஒரு பொய் கேஸ் போட்டு, நம்ம இதுல வந்து நானோ இல்ல இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்ல. ஒரு ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது, அதுல என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்துச்சோ அது எல்லாமே உண்மை, அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஆக்ட் பொருந்தும். நம்ம எல்லாருமே அந்த படம் பார்த்திருப்போம். அதுல என்னென்ன நடந்ததுங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து உண்மைதான். நிறைய பேருக்கு படம் வந்த புதுசுல இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அது உண்மையான ஃபேக்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இந்த படத்துல அந்த பீப்புள் வந்து என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டமும் இன்னமும் ஒரு சில இடத்துல பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து சின்ன ஆக்டா இருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. இப்போ ரீசெண்டா வந்துட்டு நம்ம சிஜிஐ சந்திரசூட் சார் அண்ட் பிவி நாகரத்னா ஜஸ்டிஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னதான் வந்து இந்த 1918 ஆக்ட் 1989 எஸ்சி ஆக்ட் இருந்தாலுமே இன்னமும் வந்துட்டு ஏன் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள் வந்து இன்னமும் வந்துட்டு அந்த அவஸ்தையில இருக்காங்க, அட்ராசிட்டி நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்து தனியா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இது வந்து நீங்க அப்பப்போ வந்துட்டு இத இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அப்பப்போ வந்து அதை வாலண்டியர் பண்ணணும், பார்வையிட்டுட்டே இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தனியாவே வந்து அதுக்கு ஒரு டீம் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து abuses any member of a scheduled caste or a scheduled tribe by caste name in any place, அது பார்த்தோம். Destroys or damages or defiles any object generally known to be held sacred or in high esteem by members of the scheduled caste or the scheduled tribe. இதுல வந்து ஹை எஸ்டீம்ன்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போ ஒவ்வொரு கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு நான் கடவுள் நம்பிக்கையை விட மனிதர்கள் மேல இவங்களுக்கு ஒரு சில இடத்துல நிறைய நம்பிக்கைகள் உண்டு. அதனாலதான் வந்து இப்போ ஒரு சில இடத்துல வந்து இந்த அம்பேத்கர் சிலையை உடைக்கிறதோ இல்ல இன்னும் ஒரு 2-3 பேரு சிலைகள் உடைக்கிறது எல்லாமே வந்து ப்ரிவென்ஷன் வந்து இந்த ஆக்ட் மூலியமா தான் ரொம்ப ப்ரிவென்ட் பண்றாங்க. இன்னும் இப்ப இருக்கிற கொடுமை என்னன்னா, நிறைய ஊர்ல இப்பவுமே வந்துட்டு அம்பேத்கர் சிலைக்கு வந்து கூண்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கடவுள் சிலை எப்படி வழி போடுறோமோ மத்த எம்ஜிஆர் சிலை இவங்க சிலையெல்லாம் இருக்கும் போது இவரோட சிலைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கூண்டு அமைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அட்ராசிட்டிஸை தடுக்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்றது. ஆனா அதுவே வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. அது நான் ஏதோ தப்பா சொல்லியிருக்கேன்னா தெரியல. By words either written or spoken or by sign or by visible representation or otherwise promotes or attempts to promote feelings of enmity, hatred or ill will against members of the scheduled caste or scheduled tribes. தப்பா ஒரு வார்த்தை பேசுறதோ இல்ல செய்கை காமிக்கிறதோ அதுவுமே வந்துட்டு அஃபென்ஸ்ன்னு சொல்றாங்க. அது பொதுவா பார்த்தோம்னா நிறைய அஃபென்ஸ், இந்த 29 அஃபென்சஸ்ல வந்துட்டு எல்லாமே வந்து இப்ப நடக்கிறதுனாலதான் அந்த ஆக்ட வந்து தடுக்கணும்னு சொல்லுது. இப்பவுமே வந்து இதெல்லாம் நடக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அட்வொகேட்ஸ் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். Intentionally touches a woman belonging to a scheduled caste or scheduled tribe, knowing that she belongs to scheduled caste or scheduled tribe, when such act of touching is in a sexual nature and is without the recipient's consent. இப்போ ஒரு உமன் வந்து அவங்க ஷெட்யூல் கேஸ்டோ ஒரு ஷெட்யூல் ட்ரைப் உமன் தெரிஞ்சுமே அவங்க மேல லைட்டா ஒரு டச் பண்ணோம்னா கூட, அதுவும் அந்த செக்ஷுவல் இன்டென்ஷனோட டச் பண்ணோம்னா அது வந்து அஃபென்ஸ் தான். இதுக்கு வந்துட்டு அவங்களோட ப்ரீவியஸ் செக்ஷுவல் ஹிஸ்டரிய பத்தியோ இல்ல ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கன்சன்ட் இல்லாம பண்ணாலே இட் அமௌண்ட்ஸ் டு ரேப்னு நம்ம இதுல ஐபிசில பார்த்த மாதிரி தான் இதுவும். இது அவங்களோட கன்சன்ட் இல்லாம நம்ம பண்றதுமே வந்து செக்ஷுவல் அஃபென்ஸ் தான். நெக்ஸ்ட் இதுல வந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மித்ததெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு ரீட் அவுட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கு. இப்ப வரைக்கும் பார்த்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டர் 3க்குள்ள போலாம். சாப்டர் சாரி செக்ஷன் 4. செக்ஷன் 4 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டிஸ். இப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்காரு, அவர் வந்து அந்த வகுப்பினரை சேர்ந்தவரா இருக்கக்கூடாது, ஷெட்யூல் காஸ்டோ இல்ல ஷெட்யூல் ட்ரைபோ சேர்ந்தவரா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, பப்ளிக்லயே வந்து ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், SC/ST ஆக்டுக்கு அகேன்ஸ்டா நடந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு அவர் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து 6 months இல்லைன்னா விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 year ஆல்சோ. இப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. இது வந்து நம்ம ஸ்பெஷல் ஆக்ட்ங்கிறதுனால பப்ளிக் சர்வெண்ட்டையுமே வந்து இதுக்குள்ள வந்துட்டு ஒரு அவங்க அந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா அவங்களும் ஹி இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் அன் அஃபெண்டர். இதுல வந்து சப்செக்ஷன் 2ல வந்து டியூட்டிஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுனாலயோ இல்ல எஃப்ஐஆர் போடாம விஷயம் நல்லாவே தெரிஞ்சு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு அந்த இம்பாக்ட் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் தெரிஞ்சுமே ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதும் அஃபென்ஸ் தான். டு ரெஜிஸ்டர் or complaint or a first information report under this act and other relevant provisions and to register it under appropriate sections of this act. To read out to an informant the information given orally and reduced to writing by the officer in charge of the police station before taking the signature of the informant. இதெல்லாமே நம்ம சிஆர்பிசில என்ன ரூல்ஸ் இருக்கோ அதேதான். To furnish a copy of the information so recorded forthwith to the informant. To record the statement of the victims or witnesses. To conduct investigation. இது வந்து ரொம்ப மெயினான விஷயம். 60 daysக்குள்ள வந்துட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு சார்ஜ் ஷீட் வந்து 60 daysல ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ட்ரையல் SC/ST கோர்ட் வந்து ட்ரையல் நடத்தி ஒரு ஜட்மெண்ட்டுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா 90 daysக்குள்ள வந்துட்டு நம்ம அப்பீல் போகணும். இந்த கொஸ்டின் வந்துட்டு சிவில் ஜட்ஜ் ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு 60 daysன்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து 90 days தான். To correctly prepare, frame and translate any document or electronic record. To perform any other duty specified in this act or the rules made thereunder. சார்ஜஸ் வந்து கரெக்டா இதுதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து இது இப்போ ஒரு 4-5 அட்ராசிட்டி நடந்திருக்கு, அதுல 2 போட்டுட்டு 2 போடாம இருந்தாலும் இட் இஸ் அகேன்ஸ்ட் தி பப்ளிக் சர்வெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 5 என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷன். ஏற்கனவே வந்து கன்விக்ட் ஆனவங்களும் மறுபடியும் 2வது தடவையோ இல்ல அதுக்கு மேற்பட்டோ கன்விக்ட் ஆகுறாங்க அப்படின்னா 1 year இல்ல நாட் லெஸ் தென் 1 year பனிஷ்மெண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும். விச் மே எக்ஸ்டெண்ட் ப்ரொவைடட் இன் தட் பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்டோ அதுக்கு உண்டான என்ன பனிஷ்மெண்ட்டோ அதுவும் இதுவும் சேர்ந்து வரும். செக்ஷன் 6 அப்ளிகேஷன் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன் ஆஃப் தி பீனல் கோட். இப்போ இதுல வந்து என்னென்ன செக்ஷன் வந்து ஐபிசி சம்பந்தப்பட்ட என்னென்ன செக்ஷன் இந்த ஆக்டுக்குள்ள கொண்டு வரலாம்னா செக்ஷன் 148, 217, 319, 320, 323, 324, 325, 326B AB, 332, 341, 354, 354ABCD அந்த ஸ்டாக்கிங் வாயர்ஸும் அந்த 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 பார்ட் 354Aல இருந்து D வரைக்கும். அதுக்கப்புறம் 359, 363, 363, 365, 376B, 447, 506, 509. இந்த இந்த ஐபிசி அஃபென்சஸ் எல்லாமே சேர்த்து படிக்கணும் இந்த ஆக்ட் படிக்கும் போது. Next section 7 forfeiture of property of certain person. When a person has been convicted of any offense
punishable under this chapter. The special court may, in addition to awarding any punishment by order in writing, declare that any property, movable or immovable or both, belonging to the person which has been used for the commission of that offense shall stand forfeited to government. Forfeiture வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வந்து டேக் ஓவர் பண்றது. இதுல நம்ம இது வந்து சிஆர்பிசி சிஆர்பிசில ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அந்த சாப்டர்ல நம்ம பார்த்திருப்போம். அதேதான் சேம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கோடுன்னு மென்ஷன் ஆயிருக்கும் போதே நம்ம பார்த்துட்டோம் சிஆர்பிசியும் இதுல அடங்கும் அப்படின்னு. அதேதான் வந்து இதுலயும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபோர்ஃபிச்சர் வந்து கவர்மெண்ட் பண்ணிரும். Where any person is accused of any offense under this chapter, it shall be open to the special court trying him to pass an order that all or any of the properties, movable or immovable or both, belonging to him shall during the period of such trial be attached, and where such trial ends in conviction, the property so attached shall be liable to forfeiture to the extent it is required for the purpose of realization of any fine imposed under this act. Whether the property may be movable or immovable, எந்த ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அந்த ட்ரையல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் போது ஃபோர்ஃபிச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, லாஸ்ட்ல வந்து கன்விக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப கூட வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்ல இருக்கும். அப்போ வந்து அந்த என்ன ஃபைன் அமௌண்ட்டோ அந்த ஃபைன் அமௌண்ட்டுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபோர்ஃபிச்சர் பண்ணிடுவாங்க. செக்ஷன் 8 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இப்போ நம்மளுக்கு போக்சோ ஆக்ட்ல வந்து எப்படி செக்ஷன் 21 ப்ரிசம்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். இதுல செக்ஷன் 8 வந்து ப்ரிசம்ஷன் டு தி ஹேஸ் டூ அஃபென்சஸ். இதுல வந்து ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு நடக்கல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இதுல வந்து தி burden of proof lies on the prosecution, burden of proof lies on the accused, அந்த மாதிரி தான் இது. இப்ப நம்ம போக்சோ ஆக்ட்ல வந்து எப்படி ப்ரிசம்ஷன் ஆன் கில்ட்னு இருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும் செக்ஷன் 8ல வந்து ப்ரிசம்ஷன் as to offensesல. In a prosecution for an offense under this chapter, if it is proved that the accused rendered any financial assistance in relation to the offenses committed by a person accused of or reasonably suspected of committing an offense under this chapter, the special court shall presume, unless the contrary is proved, that such person has abetted the offense. இப்போ ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து பிரசியூம் பண்ணிக்கோ, அது அந்த போக்சோ ஆக்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இது. பிரசியூம்னா அது கோர்ட் வந்து தானாவே நடத்திருக்கோம். அவங்களால அந்த அஃபென்ஸை ப்ரூவ் பண்ண முடியுதோ இல்லையோ, அப்படி ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்துல கோர்ட் வில் இது வந்து ஷால் பிரசியூம், மே பிரசியூம் கிடையாது, ஷால் பிரசியூம் அன்லெஸ் தி கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்ட். அவங்க வந்து ப்ரூவ் பண்ணலன்னா தி கோர்ட் வில் பிரசியூம் இட்செல்ஃப். A group of persons committed an offense under this chapter, and if it is proved that the offense committed was a sequel to any existing dispute regarding land or any other matter, it shall be presumed that the offense was committed in furtherance of the common intention or in prosecution of the common object. இந்த சீக்வல்னா இப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்து உடனே இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த கோர்ட் வந்து ஏற்கனவே நடந்த விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி தான் இந்த அஃபென்ஸும் நடந்திருக்குன்னு கோர்ட் வில் பிரசியூம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அந்த வகுப்புல சேர்ந்த ஒருத்தரோட சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டுல வந்து இருக்கிற பொருளை வந்து நான் டேமேஜ் பண்ணிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அது நடந்த ஒரு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அவரோட இடத்த வந்துட்டு யாரோ ஒருத்தங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. ஆனா ஏற்கனவே நான் அந்த அஃபென்ஸ் நான் பண்ணியிருக்கிறதுனால நான் தான் அந்த அஃபென்ஸையும் இது மறுபடியும் பண்ணியிருக்கேன்னு தி கோர்ட் வில் பிரசியூம் இட்செல்ஃப். இப்ப நான் வந்து இல்ல அந்த அஃபென்ஸை வந்து நான் பண்ணல அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ற வரைக்கும் அந்த ப்ரிசம்ஷன் இருக்கிறதுனால நான் தான் அஃபெண்டர். The accused was having personal knowledge of the victim or his family. The court shall presume that the accused was aware of the caste or tribal identity of the victim unless the contrary is proved. The accused-க்கு வந்து அந்த விக்டிமை பத்தி, அந்த ஃபேமிலி பத்தியும் அந்த விக்டிமை பத்தியும் நல்ல பர்சனல் நாலேஜ் இருக்கு அப்படின்னு தான் கோர்ட் நினைச்சுக்கும்.
நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம அங்க சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் வந்து இந்த ஆக்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மெயினான அட்வான்டேஜ் வந்து இதுதான். Section 9, conferment of powers. Notwithstanding anything contained in the code or in any other provision of this act, the state government may, if it considers if it necessary or expedient so to do, for the prevention of and for coping with any offence under this act, or for any case or class of group of cases under this act, in any district or part thereof, confer by notification in official gazette on any officer of the state government the powers exercisable by a police officer under the code in the district or part thereof, as the case may be for such case or class of group of cases, and in particular the powers of arrest, investigation, and prosecution of persons before any special court. இதுல வந்து கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பவர்ஸ்ல வந்து இப்போ இந்த ஆக்ட் கீழே வந்துட்டு ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அத வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு தான் வந்து முழு சுதந்திரம் இருக்கு. இந்த ஆக்ட் கீழே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இத பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் பவர், அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு வந்து ஃபுல் பவர். அவர் வந்து எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம், பட் சப்ஜெக்ட் டு ப்ரொவைடட் பை தி லா. அத இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஊர்ல கிளாஷ் நடந்தப்போ கூட இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் வந்து டிஎஸ்பி ரேங்க்ல தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறதுனால ஸ்பெஷல் கோர்ட் பெர்மிஷனை வச்சு ஸ்பெஷல் கோர்ட்டோட அந்த கைட்லைனை வச்சு டிஎஸ்பி வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். All officers of police and all other officers of government shall assist the officer referred to in subsection 1 in the execution of provision of this act or any rule, scheme or order made thereunder. The provisions of the code shall, so far as may be, apply to the exercise of powers by an officer under subsection 1. இந்த கமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மெயின் இது வந்து இம்பார்ட்டன்ட் கேஸ்ல ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் அனில்குமார். இதுலதான் வந்துட்டு டெபியூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கேன் பி ரிலாக்ஸ்டு. அது ஒரு டிஎஸ்பிக்கு உண்டான பவர் வந்து அது அவர் தான் வந்து இந்த கேஸை அந்த எஸ்சி ஆக்ட் வந்து விசாரிக்கணும்னு சொன்ன கேஸ் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் அனில்குமார். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாமா? இன்னும் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு. கேஸ்லாம் மட்டும் திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் அனில்குமார் 2017 சுப்ரீம் கோர்ட். ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் அனில்குமார் 2017 சுப்ரீம் கோர்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? இன்னும் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே ஓகே மேம். ஓகே மேடம். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? குமார் கேஸ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க மேடம். பிரேக் ஆகுது மேம். ஹலோ, அனில்குமார் கேஸ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க மேடம். மேடம் ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த எஸ்சி ஆக்ட் கீழே ஒரு எஃப்ஐஆர் விழுது அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் வந்துட்டு டிஎஸ்பிக்கு உகந்தது. இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு அஃபென்சஸ்க்கு வந்து ஐஓ வந்து நாட் லெஸ் தேன் தி நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க ஒரு சில கேசஸ்க்கு. அந்த மாதிரி வந்து இப்போ இந்த போக்சோ கேசஸ்க்கெல்லாம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எஸ்ஐ இருப்பாங்க, அந்த 161 ஸ்டேட்மெண்ட் 164 எல்லாம் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த எஸ்சி ஆக்ட பொறுத்த வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் விழ போகுது அப்படின்னா அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் வந்துட்டு டிஎஸ்பிக்கு தான் இருக்கு. அந்த அப்படி சொன்ன கேஸ் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் அனில்குமார். அப்ப இது எஸ்சி கேஸுக்கு. ஆமா மேடம். இந்த எஸ்சி ஆக்ட் கீழே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா அந்த கேஸை வந்து டிஎஸ்பி தான் இருக்கணும். ஓகே மேடம். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்காவது எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி 1 by 1 கேட்கலாம். எடுத்த செஷனை பொறுத்து எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம்.
மேடம் கேளுங்க மேடம். மேடம் கண்டக்டிங் என்கொயரி பத்தி சொன்னீங்க. சார்ஜ் ஆமா ஷீட் வந்து மேடம். 90 டேஸ்க்குள்ள வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. மேடம் 60 ஆர் 90 மேம்? அது 16 சொல்லி அதுக்கப்புறம் 19 சொன்னீங்க. மேடம், அதாவது சார்ஜ் ஷீட் போடுறது வந்து 60 நாள் 2 மாசம். இப்போ கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அப்பீல் போறதுக்கு தான் 90 நாள், 3 மாசம். தேங்க்யூ மேம். வேற யாருக்காவது எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கொஞ்சம் ஸ்லோவா தான் மேம் போயிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் செக்ஷன்ஸ் கம்மி, ஆனா விஷயம் அதுல நிறைய இருக்கு. தட்ஸ் நாட் ஐ இஷ்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் Thank கிரேட் you, ma'am. எக்ஸ்பிளனேஷன். நல்லாவே வந்து புரிஞ்சுது. ஷார்ட் டைம்ல வந்துட்டு இவ்வளோ 3வது சாப்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுவே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் நல்லாவே இருந்தது மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.